Good morning, students. Today we are going to prose remaining section பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? தி அட்டிக் அதோட இன்ட்ரோவும் ப்ளஸ் அதில் பாதி பாட்டையும் செக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணோம். அதோட ஷார்ட் ஸ்னாப்சிஸ் என்ன ஷார்ட் பேஸ் என்ன அப்படின்னா, ஆதித்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. ஆதித்யா வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு பிரம்மாப்பூருக்கு வராரு ஆஃப்டர் 29 இயர்ஸ். அந்த 29 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த இடம் எப்படி இருக்குது, அவங்களோட பிளேஸ் எப்படி இருக்குது, அதை வந்து நேட்டிவ் பிளேஸை பற்றி அங்கே போகணும், நேட்டிவ் பிளேஸை பார்க்கணும், அங்கே இருக்கிற அரண்மனை போல் வீட்டை பார்க்கணும், நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி பெருமையாக சொல்லணுங்கிறத அவங்களோட ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக எங்கே வராரு, அவங்களோட பிரம்மாப்பூருக்கு வராங்க, நேட்டிவ் பிளேஸ்க்கு அவரும் அவங்களோட பார்ட்னர்ஸும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேஸில் நிப்பாட்டி அவங்களோட நேகன் அங்கிளோட டீ ஷாப்பில் நிறுத்தி டீ குடிக்கிறாங்க. அந்த கடையும் அந்த ஷாப்பும் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பிஃபோரில் அந்த 29 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, துளி கூட சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே யாரை பார்க்குறாங்க, சசங்யா சான்யலை வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து அவனோட பையனும் அவங்களோட ஒய்ஃபும் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து நண்பரோட வீட்டில் வந்து இருப்பார். ஆதித்யா அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அது வந்து எப்படி போட்டது, அது 29 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ எல்லாம் எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பாழடைஞ்சு அது எல்லாமே அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே எந்தெந்த பிளேஸில் ஒவ்வொரு பிளேஸாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு வருவார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவார். அங்கே வந்து அந்த டேஸில் சசங்யா சான்யல் வந்து ஒரு ஸ்பீச் காம்படிஷனுக்காக ஒரு மெடல் வந்து சான்யலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மெடல் அது யாருக்கு, அவர்கிட்டருந்து இவர் வந்து ஆதித்யா வந்து ப்ளேம் பண்ணி இவர் வாங்கிட்டு வந்துருந்துருவார். கடைசியாக அவர் என்ன பண்ணுவார், ஆதித்யா அது அவரோட சுச்சுவேஷன் சான்யாவோட சுச்சுவேஷனை பார்த்து கடைசியில் அவருக்கே வந்து அதை கொடுத்துட்டு வந்துடுவார். இனி நம்மளோட ரிமைனிங் பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 96 லாஸ்ட்டு பேரா. Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. When I asked him what is was he said, you will get to know very soon. ஆதித்யா என்ன கேட்குறாங்க, அந்த பேக்கிங் கேஸில் அந்த சூட் கேஸில் அடைச்சி வச்சுருந்த அதை பார்த்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுது, மேலே ஏறி அதோட ஹோல் வென்டிலேட்டர்னால் அந்த இதில் வந்து சுவாசிக்கிறதுக்காக ஏர் பேசேஜிங்காக இருக்கிற ஒரு ஹோலில் வந்து கையை விட்டு அங்கே எதையோ வந்து சர்ச் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா என்ன கிடைக்குது, ஒரு ஸ்பேரோஸ் நெஸ்ட்டு, சிட்டுக்குருவியோட கூடு வந்து கலைஞ்சு ஒரு பார்ட் வந்து கீழே ஃபெல் டு த கிரவுண்டு, கீழே விழுந்துருக்கு. எப்படியோ அவர் வந்து தான் தேடிட்டு இருந்த ஒன்றை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்றாரு. தேடி சர்ச் பண்ணதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, ஹீ ஃபீல் வெரி குட். அவர் வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, when I asked him what it was, அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன, நீங்கள் என்னத்தை சர்ச் பண்ணுறீங்க, எதை இவ்வளோ மும்முரமாக தேடுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க,
யூ நோ வெரி சூன், சீக்கிரமே அதை தெரிஞ்சுக்குவீங்கன்னு ஆதித்யா சொல்கிறார். We next went to a jeweler's to find out of the weight of the article. The jeweler remarked that it was an antique. Our next stop was the house of Jose Kabiraj. Though I was a little curious, I did not ask Aditya anything. அடுத்ததான் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் தொலைவி எடுத்தோம் இல்லையா, ஆதித்யா வந்து சர்ச் பண்ணி அந்த திங்ஸ் எடுத்தார் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறக்காக ஒரு ஜுவல்லரி ஷாப்பு போகிறாங்க. அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் திங்ஸ், நினைவு கூற வேண்டிய ஆன்டிக், அது வந்து பழமையான நினைவு பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களது அடுத்த ஸ்டாப் எங்கே தான்? அவர் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோஸ் கபிராஜ். ஜோகேஷ் கபிராஜோட வீட்டுக்கு போகிறது எங்களோட அடுத்த ஸ்டாப். தவ் ஐ வாஸ் எ லிட்டில் கியூரியஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறங்கிறக்காக ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. ஐ டிட் நாட் ஆஸ்க் ஆதித்யாஸ் எனிதிங். தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப க்யூரியஸாக இருந்தாலும் நான் வந்து ஆதித்யாட்ட எதையுமே கேட்கல. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே சசங்கியா சானியல் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அந்த சசங்கியா சானியலை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக தாகூரோட ஒரு ரிசைட்டிங் ஸ்டோரியை வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப பிஸியாக வந்து இருக்கார் சசங்கியா சானியல். அங்கே பார்த்தோடனே அவர் ஃபினிஷ் பண்ணோடனே, அந்த இதை ஃபினிஷ் பண்ணோடனே ஆதித்யா என்ன கேட்குறாரு, வி ஆர் மே கமின் சார், நாங்கள் எல்லாருமே உள்ளே வரலாமா, நாங்கள்லாம் உள்ளே வரலாமா கேட்டோடனே என்ன பண்ணுறாரு சசங்கியா, திரும்பி பார்க்குறாரு, அவரோட ஃபேஸை காமிக்கிறார். No one visit me, he said in an unperturbed manner. Would you mind if we come in, except for a charpai. There was nothing else to sit on, so we remained standing. Do you remember Aditya Narayan Chaudhary? Aditya asked him. என்னை பார்க்கறதுக்கு தான் யாருமே வரமாட்டாங்களே, எனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்பர்ட்ரபிள்டு மீன்ஸ் தடுமாற்றம் இல்லாமல், எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் அதை வந்து சொல்கிறாரு. என்னை பார்க்குறக்கு யாருமே வரமாட்டாங்களே, நாங்கள் உள்ளே வர்றதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? அவர் என்னங்கிறாரு, எனக்கு அது மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாருமே உள்ளே வாங்க. அங்கே என்ன தான் இருந்துச்சு, ஒரே ஒரு கைத்து கட்டில். நம்ம ஓல்டன் டேஸில் அல்லது இப்போவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த கட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சார்பாயினா கயிற்று கட்டில்னு சொல்லுவாங்க. சார்பா மீன்ஸ் கைத்து கட்டில். அது ஒன்று தவிர மீதி யாரில் அதில் எப்படிப்பட்டது, அந்த கயிறு அந்த கட்டிலும் ரொம்ப வந்து ஓல்டானது. அதில் வந்து ஒருத்தர் தான் உட்காரணும். அங்கே போய் நீங்கள் ஆதித்யா நாராயண் சௌத்ரி ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஆதித்யா வந்து யார்கிட்ட கேட்குறாரு, சசங்காட்ட கேட்குறாரு. Of course, said the gentleman. The spoiled child of affluent parents was a very good student but could never beat me. He was extremely jealous of me and he used to tell lies. நிச்சயமாக எனக்கு அவரை பற்றி ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு நல்ல ஜென்டில்மேன், பண்புள்ள மனுஷன். த ஸ்பாயில்ட் சைல்டு அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ், அவன் எப்படி ரொம்ப ரிச்சான பேரண்ட் இருந்ததுனால கெட்டு போன ஸ்பாயிலான ஒரு குழந்த. ஆனால் அவன் எப்படி குட் ஸ்டூடெண்ட். அவன் என்னை கண்டு முற்றிலுமா அவன் என்னை பார்த்தாலே எப்படி ரொம்ப ஜெலஸ்னு என்னென்னா பொறாமப்படுறது. மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறது, அவங்க இப்படி இருக்காங்களே, பண்ணுறாங்களே, நம்மளால் பண்ண முடியலன்னு பொறாமப்படுறது, அதுதான் ஜெலஸ் மீன்ஸ் பொறாமை.
அப்புறம் என்ன சொல்கிறாரு, அண்ட் ஹீ யூஸ்டு டு டெல் லைஸ். அவனுக்கு வந்து பொய் சொல்கிறது தான் என்னது, அவனுக்கு ஒரு ஹேபிட்டு. பொய் பேசுகிறது ஆதித்யாவுக்கு ஒரு ஹேபிட்டாக இருந்தது இப்படின்னு யார் சொல்கிறாரு, சசங்கியா சானியல். ஐ நோ செட் ஆதித்யா. ஹீ தென் டுக் அவுட் எ பேக்கெட் ஃப்ரம் his pocket and handing it over to him said, this is for you from Aditya. எனக்கு தெரியும், ஐ நோ அப்படின்னு ஆதித்யா சொல்கிறார். அந்த பையனை பற்றி எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் ஆதித்யா, he then took out a pocket from அவனோட ஷர்ட்டில் இருக்கிற பாக்கெட்லேருந்து ஏதோ ஒரு கவரை எடுத்து, இந்தாங்க இது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இது உங்களுக்கான திங்ஸ்ன்னு சொல்லி ஆதித்யாட்டு இருந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாட் இஸ் இட், ஹீ ஆஸ்க்டு. மணி ஹவு மச் மணி, 150 rupees. He has said that he will be happy if you accept it. இது என்ன அப்படின்னு சசங்கியா கேட்குறார். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட் இஸ் இட், ஹி ஆஸ்க்டு. மணி ஹவு மச் மணி, எவ்வளோ மணியா, பணமா, ஆஹா எத்தனை ரூபா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே என்ன சொல்கிறாங்க, 150 rupees, நீங்கள் இதை கம்பல்சரி வாங்கிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை வாங்கிக்கிட்டேங்க அப்படின்னா ஹீ வில் பி வெரி ஹாப்பி, சந்தோஷப்படுவார். வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவார்னு யார் சொல்லியிருக்கா, சௌத்ரி, நாராயண் சௌத்ரி, ஆதித்ய நாராயண் சௌத்ரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லியிருக்காரு. ஷல் ஐ லாஃப் ஆர் க்ரை, ஆதித்யா ஹேஸ் கிவன் மீ மணி, வை திஸ் சடன் ஜெனர்சிட்டி, மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம், பெர்ஹாப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர். நான் சிரிக்கட்டுமா நல்லாருதானே எனக்கு தெரியல, ஆதித்யா வந்து எனக்கு பணம் கொடுக்குறான், அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் ஆதித்யாங்கிறது, பட் தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் இவன். ஏன் இந்த திடீர்னு தாராளமாக இவ்வளோ, ஜெனரோசிட்டி அப்படின்னா தாராளம்னு அர்த்தம். என்னது ஜெனரோசிட்டி அப்படின்னா தாராளமாக, இவ்வளோ தாராள மனசாக எதுக்கு இவ்வளோ ருப்பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சசங்கா கேட்குறாரு. நெவர் வில் பி சேஞ்ச் இன் அ டைம், காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, மேன் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்களா. ஒருவேளை ஆதித்யாவும் முதல்ல இருந்தது மாதிரி இல்லாமல் இப்போ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி மேன் வில் பி சேஞ்ச், அவனும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேளை மாறி இருக்கலாமே அப்படின்ட்டு யார் சொல்கிறா, ஆதித்யாவே சொல்கிறாங்க. எ சேஞ்ச், ஐ காட் த ப்ரைஸ், ஹீ குட் நாட் பியர் இட், ஹீ டுக் இட் ஃப்ரம் மீ டு ஷோ ஹிஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டர்ன்ட் இட் டு மீ, செட் தட் தேர் வாஸ் எ ஹோல் இன் ஹிஸ் பாக்கெட் and it had fallen through it, this is the price of medal, it's yours. இது வந்து ஒரு சேஞ்ச் தான். நான் பரிசு வாங்கினேன், ஐ காட் த ப்ரைஸ், நான் வந்து ஒரு பரிசு பெற்றேன், வாங்கினேன், அவனால் அதை தாங்க முடியலை. யார் சொல்கிறாரு, சசங்கா சொல்லிகிட்ருக்காரு. யார்கிட்ட, ஆதித்யாட்டையே சொல்லிகிட்ருக்கார். எ சேஞ்ச், ஐ காட் த ப்ரைஸ், ஹீ குட் நாட் பியர் இட், அவனால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. அதை வந்து என் அப்பாட்ட காமிக்கிறக்காக அவன் என்கிட்ட இருந்து அதை என்ன பண்ணிட்டான், ஆட்டை போட்டான், ஷூட் போட்டான். பட் அவன் என்ன ஒருபோதும் அவன் பார்த்ததுலேருந்து, அவன் என்கிட்டருந்து எடுத்ததுலேருந்து என்ன பண்ணல, அவன் என்னை வந்து திரும்பி பார்க்கவே இல்லை. அதாவது அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு ஓட்டையிலேருந்து விழுந்துட்டு தான் வந்து சொல்லிட்டான். ஆதித்யா யார்கிட்ட சொல்கிறான், சசங்காட்ட சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். அந்த பதக்கத்தோட ரேட்டு தான் இது. ஃபாலன் த்ரோ இட், திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட்ஸ் யுவர்ஸ். இது வந்து அந்த மெடலோட ரேட்டு தான், இது வந்து உங்களோட தான் சொல்லி ஆதித்யா சொல்லிடுறாங்க. இந்த பணத்தை வந்து அவர் வாங்கிக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்லிடுறாரு. Sasanka Sanyal was amazed. He stared at Aditya and said, the price of the medal, that could not be more than 5 rupees. It was the silver medal. Silver is now 30 times costlier than before. Really, I had no news of that, but
சசங்கா என்ன இது ரொம்ப அமேஸ்டுனா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு ஷாக் மாதிரி. ஹீ ஸ்டேர்ட் அட் ஆதித்யா அண்ட் செட், ஆதித்யாவை இப்படி பார்த்து சொல்கிறான். ஆதித்யாவை பார்த்து என்ன சொல்கிறார், பதக்கத்தினோட ரேட்டாக இது வந்து ஒரு 5 rupeesக்கு மேலே இருக்காது, அது வந்து ஒரு சில்வர் மெடல். சானியல்கிட்ட சொல்கிறார், முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சு, அந்த சில்வரோட ரேட் வந்து 30 times வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 30 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இருக்கு பார். அப்போ வந்து 5 rupees தான் இருக்கும், பட் இப்போ எப்படி ஆகிடுச்சு, நவ் சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர். அப்போ இருந்ததை விட இப்போ ஒரு 30 மடங்கு காஸ்ட்லியர் ஆகிடுச்சு. ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட், பட் உண்மையாவா, எனக்கு வந்து அதை பற்றி ஒரு நியூஸும் தெரியல. Sasanka's uncle looked at the 15 10 rupees notes in his hand and then looked at Aditya. There was a completely new expression of his face. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? சசங்காவோட மாமா தான் கையில் இருக்கிற 15 10 ரூபா நோட் எடுத்து பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் ஆதித்யா பார்க்குறாரு, அவரோட ஃபேஸில் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு லுக்கே வந்து கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்ப்ரெஷன். அவரை பார்த்த உடனே அவரோட எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சு. அவர் சொல்கிறார், ஆதித்யா, இது வந்து மிகப்பெரிய சேரிட்டி, எனக்கு வந்து ரொம்ப நன்கொடையாக தர சொல்லி இழுத்து வந்திருக்குது, அப்படி தானே, டசன்ட் இட், அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. We remained silent, peering intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagan's uncle tea shop, but by that mole on your right cheek, I could see you had not recognized me. So I recited the same poem that I had recited on the prize giving day, one purpose so that you may remember. Then when you came to visit me, I could not help venting my anger on you. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அமைதியாகவே தான் இருந்தோம். We are very silently remained. நாங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, சசங்கா சானியலோட பியரிங் இன்டென்ட்லி மீன்ஸ் அவரோட உள் நோக்கம் வந்து என்னவாக இருக்கும். ஆதித்யா எப்படி பண்ணுறாரு பார்த்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல்ட் அண்டு செட் சொல்கிறாரு, உன்னோட வலது கன்னத்தில் வந்து இருக்கிற மச்சத்தை பார்த்து தான் நேகன் அங்கிளோட டீ கடையிலையே நான் வந்து உன்னை அடையாளங்க பார்க்க முடியல, அப்படி தான் நீ நினச்ச அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த தாகூரோட கவிதையும் பாடிட்டு நான் வாட்டுக்கு தனியாக வந்து வந்துட்டேன், நீ ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த பாட்டை பாடினோடனே என்ன பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கேருந்து அந்த இடத்த விட்டு பழைய பாட்டை பாடிட்டு அந்த இடத்த விட்டு கோபமாக வந்து வந்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நீ என்ன ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு என் கோபத்தை வந்து என்னால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு சசங்கா என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு பேசுகிறாரு. யூ ஹாவ் டன் த ரைட் திங், நீங்கள் செஞ்சது சரிதான். யூ ஹாவ் டன் த ரைட் திங், நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான். யுவர் கிரிவான்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு. உங்களோட கிரிவான்சஸ் மீன்ஸ் வருத்தம், ஒரீடுனாலும் கவலை, ஒரீடுனா கவலை, கிரிவான்சஸ் மீன்ஸ் வருத்தம். உங்களோட வருத்தம் வந்து அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட், நியாயமானது தான். பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சசங்கா சானியல் shook his head and said, no money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. தன்னோட தலையை ஆட்டிக்கிட்டே என்ன சொல்கிறாரு சசங்கா சானியல் சொல்கிறாரு, இல்லை பணம் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆயிரும், செலவாயிடும், அது வந்து
ஸ்பெண்ட் மீன்ஸ் செலவு செய்கிறது, வேஸ்ட் ஆகிரும். அந்த பதக்கத்தை வச்சுருக்கிறது தான் வந்து, அந்த மெடலை வந்து பத்திரமா வச்சுருக்கிறது தான் நான் வந்து என்றைக்குமே லைக் பண்ணுவேன். ஐ வுட் ஹாவ் ப்ரிஃபர்டு டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். அதை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். அந்த பதக்கத்தை வந்து என்னால் வாங்க முடியல. என் குழந்தை பருவத்தில் என்னோடய சைல்டுஹுட் இன்சிடெண்ட் வந்து ஆஃப் மை சைல்டுஹுட் இஃப் ஐ குட் கெட் ஏ மெடல் பேக். அந்த சோக சம்பவத்தை வந்து நான் எப்படி இல்லைன்னா மறந்துருந்துருப்பேன். நீ என்கிட்டருந்து அந்த மெடலை எடுத்துக்கிட்டு போகல அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன். அந்த சைல்டுஹுட்டாக இருக்கிறப்ப அந்த ரொம்ப கொடூரமான சம்பவம், நமக்கு ஏதாவது நம்மளோட மனசு பாதிக்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் கழித்து கூட அதை யோசித்து பார்ப்போம் இல்லையா. அதை தான் வந்து நான் அதை மறந்துருப்பேன். சசங்கா சொல்கிறார். ஸோ த medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு, அதனால தான் 29 வருஷமாக அது வந்து அந்த அட்டிக்குள்ளேயே மறைஞ்சு அந்த பதக்கம் கடைசியாக என்ன ஆயிடுச்சு, அந்த மெடலு யாருக்கு வந்து சேரணுமோ அந்த சூட்டபிளான பர்சன்ட்டே வந்து அது அவங்களோட ஓனர்கிட்டே வந்து கொடுத்துட்டேன். ஸ்ரீமன் சசங்கியா சானியல் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1940s வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரேவ்டு ஆன் இட். அதில் அந்த பதக்கத்தில் என்ன போட்டிருந்துச்சு, அந்த மெடலில் கிளியராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமன் சசங்கியா சானியல் வந்து அதாவது ஸ்டில் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன், ஒப்புவிக்கிறதுக்காக. நம்ம இந்த திருக்குறள் ஒப்புவித்தல், கட்டுரை போட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இன்சிடெண்ட்காக, அந்த ஒரு செயலுக்காக வந்து சசங்கா சானியலுக்கு கொடுக்கப்பட்ட மெடல்ங்கிறது, அந்த மெடலில் வந்து கரெக்டாக அதில் வந்து ரைட் பண்ணியிருந்துச்சு. எந்த இயர் அப்படின்னா 1948. இது எதுலேருந்து, டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த பெங்காலி ஸ்டோரி சிலோகோத்தாங்கிற பெங்கால் ஸ்டோரியிலேருந்து அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட வந்து இந்த அட்டிக் லெசன் ஓவர்மா. அபவுட் த ஆத்தர் பார்க்கலாம். சத்யஜித் ராய் 1921 to 1992 was an Indian filmmaker, screenwriter, graphic artist, music composer and author. He was born in Calcutta. He authored several short stories and novels meant primarily for young children and teenagers. He revived the children's magazines Sandesh and edited in it until his death in 1992. Rai was more interested in writing rather than filmmaking. His stories have been translated in Europe, the United States and many other countries. Rai received many awards including 32 National Film Awards by the Government of India, notably the Padma Bhushan in 1965 and the highest civil honor Bharat Ratna shortly before his death. என்ன இவரோட ஆத்தர் என்ன அப்படின்னா சத்யஜித் ரேங்கிறவர் நம்மளோட இந்தியா கண்ட்ரியோட ஒரு ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அதாவது ஸ்டோரி ரைட்டர். அதாவது ஸ்டோரி ரைட்டர் மீன்ஸ் ஒரு ஃபிலிம்க்கு வந்து வசனம் ரைட் பண்ணுவாங்களே அவர் வரைபட கலைஞர், இசையமைப்பாளர், எல்லாமே இவர் வந்து ஒரு பார்ட்டாக வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. இவர் வந்து எங்கே போர்ன் ஆனார், கல்கட்டாவில். இவர் வந்து நிறைய சின்ன சின்ன கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இவரோட ஸ்டோரிஸ்லாம் யாருக்கு நல்ல பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா சில்ட்ரனுக்கும் டீனேஜர்ஸ்க்கு வந்து சூட்டபிளான ஸ்டோரிஸாக இருக்கும். 1913 வந்து இவரோட பார்ட்னர் துவக்கிய சந்தோஷங்கிற குழந்தை பத்திரிக்கை தான் வந்து இவரோட அதாவது எடிட் பண்ணி அதை வெளியிட்டாங்க. 1992 வந்து இவர் இறக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், அந்த பத்திரிக்கைக்கு பதிப்புத்துறையில் அந்த சந்தேஷ்ங்கிற பத்திரிக்கையில் வந்து பதிப்பு இதில் இருந்தார். ரே வந்து எதில் ரொம்ப இதாக இருந்தார், have been translated in ஃபிலிம் மேக்கிங்கில் தான் வந்து அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஃபிலிம் மேக்கிங் மீன்ஸ் திரைப்பட தயாரிப்பு, அதில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். இவரோட
ஃபிலிம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐரோப்பா ஐக்கிய அமெரிக்காலெலாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. இவர் வந்து இந்தியாவில் வந்து 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டால் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் நோட்டபிளி த பத்மபூஷன் இன் 1965 அவர் உயிரோடு இருக்கையில் 1965 என்ன வாங்கினார்னா பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. தென் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சிறந்த சிவிலைசேஷன் மீன்ஸ் குடிமகன் அர்த்தம். பெஸ்ட்டு சிவிலைசேஷன் மீன்ஸ் சிறந்த குடிமகனுக்காக பாரத ரத்னாவையும் என்ன பண்ணியிருந்தாங்க அவருக்கு கொடுத்துருந்தாங்க. டூ யூ நோ, இங்கே கீழே இருக்கு பாருங்கள். டூ யூ நோ நான்கட்டாய் இஸ் அன் அத்தன்டிக் இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியன் அண்டு பாகிஸ்தான். இது வந்து நான்கட்டாய்ங்கிறது ஒரு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் ரொம்ப பாரம்பரியமான பிரபலமான ஒரு ஸ்வீட்டு. தென் அதுக்கு கீழே என்ன இருக்குது, புக் பேக்கில் க்ளோசரிஸ், மீனிங், கொஷின் ஆன்சர்ஸ், தென் பேராகிராஃப் கொஷின்ஸ், வொக்காபுலரி, ரீட் த சென்டென்சஸ். அதில் கீழே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடணும். தென் அதுக்கு கீழே கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் வித் த 2 more காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அதாவது இதில் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளாக எழுதணும் புக் பேக்கில் இருக்கிறது. தென் டி பேட்டர்ன் பாருங்கள், அதுவும் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான், இதையும் வந்து எழுதணும். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது காம்பவுண்ட்னா என்ன, நம்மளோட ஹவுஸ் சும்மா ஜென்ரலாக பார்த்தோம்னா காம்பவுண்ட்னா நமக்கு வந்து 2 வேர்ட்ஸை ஆட் பண்ணுறதுனால ஒரு வேர்டு மீனிங்ஃபுல்லான வேர்டு ஒன்று கிடைக்கும். அதை தான் காம்பவுண்டு. நமக்கு எப்படி வந்து வீட்டுக்கு தேவையான காம்பவுண்ட் மீன்ஸ் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கிற மாதிரி. இதில் வந்து 2 வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வேர்டை கொடுக்கும், அதுதான் காம்பவுண்ட் வேர்டு. இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன்லமா ரீட் த சென்டென்சஸ். பியாண்ட் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்டு அண்ட் த 2-storied ஸ்கூல் பில்டிங். இதில் இருக்கிறது எது காம்பவுண்ட் வேர்டு, 2-storied பில்டிங்கிறது தான் காம்பவுண்ட் வேர்டு. த ஓனர் ஆஃப் த டீ ஷாப் நவ் ஓவர் 60, a little rustic appearance with his white neatly combed hair and clean look was the same as before. இதில் எது காம்பவுண்ட் வேர்டு, neatly combed. His nerves seemed overwrought for some season. overwroughtங்கிறது காம்பவுண்ட் வேர்டு. கீழே வந்து காம்பவுண்ட் வேர்டுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாரு. The words in italics are compound words. A compound word is a combination of 2 or more words that function as a single unit of meaning. என்ன அப்படின்னா, அதாவது 2 டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை வச்சு ஒரே மீனிங்கை, ஒரு ஃபுல்ஃபில்லான மீனிங்கை கொடுக்கறது தான் காம்பவுண்ட் வேர்டு. 2 வேர்ட்ஸை ஆட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் வேர்டு. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவுன் ப்ளஸ் நவுன். நவுன்னா என்ன, ஒரு நேமிங் வேர்டு. நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. அதுக்கு எது எக்ஸாம்பிள் சொல்லலாம், சன்னு, ஏரு, பேர்டு, ஸ்கூலு, கேர்ளு, பாய், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நவுன் ப்ளஸ் நவுன். கிச்சன், கார்டன். அதே மாதிரி நம்ம என்ன எழுதலாம், ஸ்கூல், பஸ். ஸ்கூல் ஒரு வேர்டு, பஸ்ஸுங்கிறது ஒரு வேர்டு, 2 ஆட் பண்ணால் ஸ்கூல் பஸ். அடுத்தது இன்னொன்று என்ன எழுதலாம், டேபிள், ஸ்பூன். டேபிள்ங்கிறது ஒரு நவுனு ப்ளஸ் ஸ்பூனுங்கிறது ஒரு நவுனு, 2 ஆட் பண்ணல டேபிள் ஸ்பூன். நவுன் ப்ளஸ் வேர்பில் ஒரு இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்கள் வந்து புக் பேக்கில் ரைட் பண்ணிடணும். ஒரு வேர்டை எழுதி நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் அதே மாதிரி மேக் பண்ணி ரைட் பண்ணணும். மவுத்துங்கிறது ஒரு நவுனு, வாஷ்ங்கிறது ஒரு வேர்ப், 2 ஆட் பண்ணோம்னா மவுத் வாஷ். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன், ரிமைனிங் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சன் இஸ் அ
நேமிங் வேர்டு ப்ளஸ் செட் இஸ் அ வேர்ப் சன்செட். வெர்பு ப்ளஸ் நவுன் வாட்ச் மேன் வாட்ச்மேன் இங்கே கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிடணும். இங்கே வந்து மேட்ச் பண்ணும். ரெயின் ப்ளஸ் லைட் வருமா, ரெயின் ப்ளஸ் ஃபால் ரெயின்ஃபால், ரெயின் ப்ளஸ் ரெயின்ஃபால் ஃபஸ்ட் ஒன். ஸ்னோ பால் ஸ்னோ பால் அல்லது ஸ்னோ ஃபால் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸ்டார் லைட் ஸ்டார் ஸ்டார் லைட், ரெயின் ஃபால், ஸ்னோ பால். ட்ரா பேக், ப்ளே திங்க் ப்ளே திங். லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட். அண்டர் அண்டர் வேர்ல்டு அண்டர் வேர்ல்டு. மேன் ஹோல் மேன் ஹோல். சைடு வாக் சைடு வாக். ஃபுட் நோட். இதுதான் மேட்ச். தென் form a compound word from the boxes given below and fill in the blanks in the sentence that follow with the appropriate compound word. கீழே வந்து சம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சூட்டபிளான காம்பவுண்ட் வேர்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த fill in the blanks-ஐ கம்ப்ளீட் பண்ணும். இதை வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 சென்டென்ஸ் இருக்குது. 10 சென்டென்ஸையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடணும்.